அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 327வது நாள். இன்று நாம் யூதா புஸ்தகத்தை வாசிக்க இருக்கிறோம். இதில் வெறும் ஒரு அதிகாரம் மட்டுமே உள்ளன. இத்திருமுகம் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டுள்ளது. இது காலத்தால் மிகவும் பிந்தியது. பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தோடு மிகவும் தொடர்புடையது. இத்திருமுகத்தின் சில வசனங்கள் ஏனோக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இத்திருமுகத்தின் ஆசிரியர் தம்மை இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா என குறிப்பிடுகிறார். எனினும் இவர் திருத்தூதருள் ஒருவரான யூதாவாக இருக்க மிகுதியான வாய்ப்பு இல்லை. ஏனெனில் இத்திருமுகத்தில் திருத்தூதர்கள் கடந்த காலத்தவராக குறிப்பிடப்படுகின்றன. நம்பிக்கை உண்மைகளின் தொகுப்பாக காட்டப்படுகிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டோடு தொடர்புடைய ஞான உணர்வு கொள்கைகள் கண்டிக்கப்படுகின்றன. இத்திருமுகம் நல்ல கிரேக்க மொழி நடையில் அமைந்துள்ளது. இவருடைய சகோதரர் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா அல்லவா என நற்செய்தி நூல்களில் படிக்கிறோம். இதன் அடிப்படையில் இத்திருமுக ஆசிரியர் நற்செய்தி நூல்களில் கூறப்படும் இயேசுவின் சகோதரருள் ஒருவராக இருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகின்றனர். எனினும் மேலே கூறிய காரணங்களை முன்னிட்டு இக்கருத்தையும் ஏற்றுக்கொள்வது கடினம். சில சபைகளில் போலி போதகர்களின் தவறான போதனைகளால் ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். அவர்களிடமிருந்து வாசகர்களை காத்து கொள்ள ஆசிரியர் இத்திருமுகத்தை எழுதியிருக்க வேண்டும். போலி போதகர்கள் பற்றி பேசும் திருமுக ஆசிரியர் அவர்களுக்கு கடவுளின் தண்டனை வரப்போகிறது என்கிறார். யூத மரபின் அடிப்படையில் இதை விளக்குகிறார். தம் வாசகர்கள் திருத்தூதர்களின் போதனைகளை உண்மையாய் கடைபிடிக்குமாறு ஆசிரியர் அறிவுரை கூறுகிறார். அத்துடன் கிறிஸ்தவ அன்பின் கடமைகளை பொறுப்புடன் ஆற்றவும் பணிக்கிறார். இப்பொழுது யூதா அதிகாரம் 1 வாசிப்போம். யூதா அதிகாரம் 1. தந்தையாம் கடவுளால் அழைக்கப்பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா எழுதுவது. இரக்கமும் அமைதியும் அன்பும் உங்களில் பெருகுக. அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோருக்கும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து உங்களுக்கு நான் எழுத மிகவும் ஆர்வமாயிருந்தேன். ஆனால் எல்லா காலத்துக்கும் என இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க இதை எழுதும் தேவை ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் திருட்டுத்தனமாக சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர். இவர்கள் தண்டனைக்குள்ளாக வேண்டும் என்று முன்னரே எழுதப்பட்டுள்ளது. இறை பற்றில்லாத இவர்கள் நம்முடைய கடவுளின் அருளை தங்கள் காம வெறிக்கு ஏற்ப திரித்து கூறுகிறார்கள். நம் ஒரே தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கின்றார்கள். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். ஆயினும் சிலவற்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து மக்களை ஒரே முறையாக விடுவித்தார். எனினும் தம்மை நம்பாதவர்களை பின்னர் அழித்து விட்டார். சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்து கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள் என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருளில் வைத்திருக்கிறார். அவர்களைப் போலவே சோதோம் கொமோரா அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் நமக்கொரு பாடமாய் உள்ளார்கள். இருப்பினும் இப்போய் காட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள், அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள், மாட்சிமிகு வானவரை பழித்துரைக்கிறார்கள். தலைமை தூதரான மிக்கேல் மோசேயின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை. மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார். ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கிறார்கள். பகுத்தறிவில்லாத விலங்குகளைப் போல் இயல்புணர்ச்சியினால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையே விளைவிக்கும். இவர்களுக்கு கேடு விளைக. ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியில் சென்றார்கள். கூலிக்காக பிழையாமின் தவற்றை துணிந்து செய்தார்கள். கோராகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள். இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள். இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாய் இருப்பவர்கள். காற்றால் அடித்து செல்லப்படும் நீரற்ற மேகங்கள், கனிதரும் காலத்தில் கனிதராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல் இருமுறை செத்தவர்கள். தங்களுடைய வெட்க கேடுகளை நுரையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள், வழி தவறி திரியும் விண்மீன்கள், என்றென்றும் உள்ள காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆதாமுக்கு பின் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து, இதோ ஆண்டவர் எல்லோருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கான தூயவர்களோடு வந்துவிட்டார். இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீச்செயல்களுக்காகவும் இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடன் சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார். இவர்கள் எப்போதும் முணுமுணுப்பவர்கள், குறை கூறுபவர்கள், தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள்,
தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள், விசுவாசத்தை காக்குமாறு எச்சரிக்கையும் அறிவுரையும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறைப்பற்றில்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏளனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவர் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள், மனித இயல்பின்படி நடப்பவர்கள், கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள். அன்பானவர்களே, தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். இறையாட்சி வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலந்தொட்டு என்றும் என்றென்றும் உரியன. ஆமீன்.